மாண்புமிகு முதலமைச்சரை தமிழ்நாடே பெருமை கொண்டு போற்றி கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத திட்டங்கள், மக்கள் கண்டிராத உதவிகள், அது சமூக நல உதவியாகட்டும், மக்களுடைய ஏற்றத்திற்கான திட்டங்களாகட்டும், இதுவரை தமிழ்நாடு கண்டிராத பல அதிசயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, உலகமே திரும்பி பார்க்கிறது போன்ற திட்டங்களை, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டங்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இங்கே அறிவித்திருக்கிறார்கள். என்னை கவர்ந்த திட்டங்கள் பல திட்டங்கள். ஒரு காலத்தில் வட இந்தியாவில் இருந்து IAS IPS அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதையும் மாற்றி அமைத்து ஏழை எளிய மக்கள், சாதாரண விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அந்த இடத்தை, உயரத்தை அடைய முடியும் என்று நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம் மூலமாக அதை நிரூபித்து காட்டியவர். எனக்கு வரலாற்றில் 2 பேரை பிடிக்கும். ஒன்று கர்ணனை பிடிக்கும், இன்னொன்று மருது சகோதரர்களை பிடிக்கும். கர்ணன் என்பவர் வாரி வழங்குபவர், நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர். அதை இந்த கலியுக காலத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கண்டு பூரிப்படைந்திருக்கிறேன். அதே போன்று பெரிய மருது, சின்ன மருது. ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் பெரிய மருதுவிடம், சின்ன மருதுவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். உங்களுடைய ஆட்சியை பார்த்தும், நேர்மையை பார்த்தும், மக்களுடைய அர்ப்பணை பார்த்து நாங்கள்லாம் வியந்து போயிருக்கிறோம். பிரிட்டிஷார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஊமைத்துறையை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த நாடை நாங்கள் கொடுத்து விடுவோம். உங்களுடைய வீரத்தின் மீது நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அபிமானிகளாக இருக்கிறோம் என்று. அப்பொழுது பெரிய மருதும் சின்ன மருதும் சொன்ன வார்த்தை, நட்புக்கு இலக்கணமாக ஊமைத்துறை எங்களிடம் இருக்கிறார். அவரை நாங்கள் விட்டு கொடுத்தாலோ, காட்டி கொடுத்து விட்டாலோ, வரலாற்றில் மிகப்பெரிய குற்றம் பின்னணியோடு இந்த தமிழகம் இருக்கும். ஆகையால் ஊமைத்துறையை விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னார். நான் சொல்வதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் கடைசியில் என்ன ஆனது? நட்புக்காக நாட்டை இழந்தார், உயிரை இழந்தார், வரலாக இருக்கிறார். அதையெல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சரோடு சில நேரங்களில் நான் ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. தமிழ் தேசத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் தோழமைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லுகிறாரே, அதுதான் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில் பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம். அவருடைய காலத்தில் இன்னொரு சிறப்பு, மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள காந்தியும் இந்த அவையில் இருக்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு பெயரை தாண்டிய நேரு அவர்களும் இந்த அவையில் இருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை தாங்கிய கருணாநிதியும் இந்த அவையில் இருக்கிறார்கள். அண்ணாதுரை இருக்கிறார், ராமச்சந்திரன் இருக்கிறார். ஏன் நம்முடைய முதலமைச்சர் பெயரை தாங்கிய ஸ்டாலின் அவர்களும் இந்த அவையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு சின்னசாமி, பழனிசாமி என்று இருந்தாலும் பெரிய சாமியும் எங்கள் முன் இங்கு அமர்ந்திருக்கிறார். இதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க காட்டி கொடுக்கின்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். அவர்களைத்தான் எட்டப்பர் என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள். ஆனால் அந்த எட்டப்பர்கள்லாம் முடியடித்து தமிழ்நாட்டை தலைமுறை வைத்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக இருக்கிறார்கள். நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் உலக வரலாற்றில் எந்தவித ஆயுதமும் இல்லாமல், எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல், சகிப்புத்தன்மையோடு ஒரு குச்சியை வைத்து இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை நாம் படித்திருக்கிறோம். அதே போன்ற உலக வரலாற்றில் லீ குவான் யூ, ஃபெடல் காஸ்ட்ரோ, நெல்சன் மண்டேலா, இப்படி போன்ற தலைவர்கள்லாம் படித்திருக்கிறோம். இந்த தலைவர்கள்லாம் என்ன ஒரே ஒரு செய்தி கூறுகிறார்கள் என்றால், தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய நாட்டை தலைநிமிர செய்ய வேண்டும் என்றால் எந்தவித சமாதானமும் இல்லாமல் ஒரே குறிக்கோள், இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் நாம் தலைநிமிர செய்ய வேண்டும் என்று படித்திருக்கிறோம். அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் 5 வருடமாக எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், நெருக்கடி என்றால் சாதாரண நெருக்கடி இல்லை, எந்த நெருக்கடியும் பொறுத்து கொள்ளலாம், நிதி நெருக்கடியை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிதி நெருக்கடி கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய முடிய மாட்டேன், தலை நிமிர செய்வேன் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய இந்த அறைக்கூவல் தான் இந்த தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது. ஒரு சகோதரர்களாக, இரட்டையர்களாக, மருது சகோதரர்கள் போன்ற என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தேசத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும்
இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எந்தவித சமரசமும் செய்யாமல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதை நாங்கள் மிகவும் பூரிப்போடு பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்ற அம்பேத்கர் பெயரை தாங்கிய அம்பேத்குமார் அவர்களும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்க எல்லோரும் இருக்கிறார்கள். நாட்டை காட்டிக் கொடுக்கும் சாமிகளும் இருக்கிறார்கள். இந்த நாட்டை மேம்படுத்த வேண்டிய வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் பெரிய சாமி அவர்களும் நம்முடைய இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்ட அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்றாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று அன்பையும் பாசத்தையும் பொழுந்த ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சில நேரங்களிலே உண்மையை போட்டு சட்டப்பேரவையில உடைத்து விடுவீர்கள் என்று சொல்லிய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், இந்த அவையில் இல்லாமலும் நேற்று கூட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டேன். ஆனால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது, என்னை பேச விடாமல் அனுமதிக்கவில்லை என்பதையும் பேரவைத் தலைவர் பார்த்தீர்கள். சில நேரங்களில் பேரவைத் தலைவராக மட்டும் நீங்கள் செயல்படவில்லை, ஆசிரியராகவும் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது போல் எங்களை உட்காருங்கள் என்று உரிமையோடு சொல்லுவதும் அதையெல்லாம் நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பேரவைத் தலைவர் கிடைத்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தமிழராக தமிழ் மண்ணை காப்பதற்கு, தமிழ்நாட்டு பெருமையை பாதுகாப்பதற்கு, இன்னும் இன்னும் இந்திய தேசம் மட்டுமல்ல உலக தேசமே தமிழ்நாட்டை பேச வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உழைத்து தியாக தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதை கண்டு உலகத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் இன்னும் பூரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் 200 தொகுதிகள் அடுத்த ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், மிகப்பெரிய வரலாற்றை தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படைக்க போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டை எல்லா உரிமைகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்ற ஒரு கூட்டம் வருகிறது. அது முகமூடி அணிந்து வந்தாலும் சரி, எந்த உருவத்தில் வந்தாலும் சரி, அதை எதிர்கொண்டிருக்கின்ற ஆளுமையும் திறமையும் நெஞ்சுறுதியும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோட இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எத்தனையோ குறுக்கு வழியில் என்னென்ன சோதனைகளை மேற்கொள்ளலாம், என்னென்ன இடையூறுகளை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தவர்களாம் இன்று திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மீது வைத்துள்ள பற்று, பாசம், உரிமை எல்லோரும் சேர்த்து வருகின்ற தேர்தலில அது எதிரொலிக்க போகிறது. ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பணியாற்றியதில் ஒரு தமிழனாக, ஒரு கட்சியுடைய தலைவராக பெருமை அடைகிறோம். எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம், வாழ்த்தி பேசுவோம். தமிழகம் தலை நிமிரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கும்